கதவை தொற. ஏன் குருமா எதுக்காக கதவை சாத்துனீங்க? மோகனுடைய நிலைமையை நீங்களே பாத்தீங்கல்ல. கதவை தொற. வெறி பிடிச்சவன் மாதிரி என்ன தாக்கறதுக்காக வந்தவன். நான் இந்த கதவை தாப்பால் போட்டிருக்கலனா என்ன நடந்திருக்குன்னே தெரியல. ஐயோ, ஆனா மோகன் ஐயா வெளியே வரலனா, அவரை காப்பாத்த நீங்களும் உள்ள போலனா, அப்புறம் எப்படி மோகன் ஐயாவை துளசி அக்கா கிட்ட இருந்து காப்பா? என்னால உன்னோட மோகனை காப்பாத்த முடியாது. என்ன? ஐயோ, ஆனா குருமா நீங்க காப்பாத்தலனா வேற யார் காப்பாத்துவா? நான் சொல்லிட்டல. குருமா நீங்க வழிவிடு. ஆனா குருமா எனக்கு வழிவிடுன்னு சொல்றல. ஐயோ குருமா 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 என்ன இப்படி பண்ணிட்டு போறீங்க குருமா? ஐயோ, என்கிட்ட புலம்பி என்ன பிரயோஜனம்? எல்லாம் உன்னாலதான். போ. கதவை தொற. ஆனா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல, என் மோகன் ஐயாவை காப்பாத்த உதவி செய்யறேன்னு. துளசியோட ஆத்மா இப்ப ஒரு பிரேத ஆத்மாவா மாறிடுச்சு. அது பழி வாங்குற வெறியில நெருப்பா எரிச்சுக்கிட்டு இருக்க. அவளோட பாதையில யாரு குறுக்கிட்டாலும் அவங்களையும் அவன் நிச்சயமா கொன்னுடுவான். யாரையும் நான் விட மாட்டேன். எல்லாரையும் கொல்லுவேன். அதுவும் அவ பள்ளிக்கு பள்ளி வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா அப்புறம் என்ன? அவ மோகனை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து மொத்தமா போயிடுவா. இல்ல இல்ல. உங்களை கெஞ்ச கேட்டுக்கிறேன். இருக்கிற உண்மைய உங்க முன்னாடி நான் சொல்லிட்டேன். அந்த மாற்றம் நடக்கும் போது உனக்கு 3 அறிகுறிகள் தெரிய வரும். என்ன அறிகுறி? இன்னையில இருந்து 3 நாளைக்கு அப்புறமா 3 நாளைக்கு அப்புறமா அமாவாசை. அதுக்கு முன்னாடி உனக்கு மோகனுடைய நடவடிக்கையில 3 விதமான மாற்றங்கள் தெரியும். அவ என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் இயற்கையோட விதிக்கு எதிராக தான் பண்ணுவான். இது எல்லாத்தையுமே அவன துளசியோட ஆத்மா செய்ய வைக்கும். முதல் வேலையா புவியீர்ப்பு சக்தியோட நியதியை அவன் மாத்துவான். அவன் உடம்பு லேசாகி காத்துல பறக்கும். தண்ணிக்குள்ள மூச்சு விடுவான். நெருப்பால கூட அவனை எதுவும் செய்ய முடியாது. என்ன? இல்ல இல்ல இல்ல. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை இப்படி அடிக்காத. ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம்.
வேண்டாம் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன அடிக்காத ப்ளீஸ். இல்ல இல்ல அவ்வளவு சீக்கிரம் இல்ல. நான் மோகனோட இந்த உடம்போட ஒரு வேலையை முடிச்சாகணும். அந்த வேலையை நான் முடிச்சதுக்கு அப்புறம் மோகனையும் என் கூடவே கூட்டிட்டு போயிடுவேன். ரெண்டாவது, அவன் தன்னோட இயற்கைக்கு விரோதமா போவான். இதுவரைக்கும் மோகன் செய்யாத காரியம் எல்லாத்தையும் இப்ப அவன் செய்வான். அப்படின்னா முதல் வேலையா அவன் குடிக்க ஆரம்பிப்பான். மாமிசம் சாப்பிடுவான். வேற பொண்ண அடைய ஆசைப்படுவான். என்ன மோகன் வேற பொண்ண பாப்பானாமா. தாமினி, நீ எத்தனை தடவை ட்ரை பண்ணிருக்க, இது வரைக்கும் மோகன் சுண்டு விரல் கூட உன் மேல பட்டதில்ல. என்னோட மோகனையா என்ன தவிர வேற ஒரு பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. ஆ, என் மோகனையா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. அட முட்டாள் பொண்ணே, அதெல்லாம் பண்றது மோகன் கிடையாது. மோகனை பண்ண வைக்கிறது துளசிதான். மோகன் பண்றதெல்லாம் துளசிதான் செய்ய வைக்கிறா. மோகன் உடம்புல இருந்து அவதான் பண்றா. என்ன என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நானே வருவேன் இங்கும் அங்கும் நானே வருவேன். அப்புறம் அந்த மூணாவது விஷயம் அது என்ன? அவன் ஒரு மனுஷனுடைய உயிரை எடுப்பான். ஓரளவுக்கு
அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் துளசியோட மரணத்துக்கு யாரு காரணமோ அவங்களுடைய உயிரை தான் முதல்ல எடுக்க நினைப்பா. பழி வெறி அடங்கினதுக்கு அப்புறமா அவ மோகனை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போயிடுவா. அதுல இருந்து 3 நாளைக்கு அப்புறம் மோகன் செத்துடுவான். போதும், நிறுத்துங்க. என் மோகன் ஐயாவுக்கு அப்படி எதுவும் நடக்காது, நீங்க சும்மா இருங்க. நானே வருவேன் எங்கும் அங்கும் நானே வருவேன். இதோ பாரு ராதா, இருக்கிற உண்மைய உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களோட விருப்பம் தான். எனக்கு நேரமாச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேன். அம்மா எதுக்கு கதவு ஜன்னல்ல சாத்துறீங்க? நல்லா கேட்டுக்கோங்க. என்ன மாதிரியே நீங்க 2 பேரும் கூட குருமா முகத்தை பார்க்க ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுல எனக்கு உங்க 2 பேரோட உதவி வேணும். இதோ பாருங்க, இன்னைக்கு குருமா நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் முதல் வேலையா மோகனையாக்குள்ள இருக்க துளசி அக்காவோட ஆத்மாவை நம்ம வெளியே கொண்டு வரோம். மோகனையா துளசி அக்காவோட ஆத்மா கிட்ட இருந்து விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க முகத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்க்க போறோம். இன்னைக்கு அவங்க முகத்தை பார்க்காம அவங்கள திரும்பி போக விடக்கூடாது. நீ சொல்றது சரிதான். இதுல நீங்க 2 பேரும் எனக்கு துணையா இருப்பீங்கல்ல? நீங்க 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட வராதீங்க. இத பாருங்க, என்கிட்ட வராதீங்கன்னு சொல்றேன்ல. நீங்க 3 பேரும் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. மிக பெரிய தப்பு இது. கிட்ட வராதீங்க. என் முகத்தை நீங்க யாரும் பார்க்க கூடாது. நீங்க எல்லாம் பண்றது தப்பு. இல்லங்க.
தள்ளி போங்க. நீங்க உங்க முகம் எரிஞ்சு போயிருக்கு. அதனாலதான் நான் யாருக்கும் என் முகத்தை காட்டாம மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்ச நீங்க 3 பேர் கேட்கலல்ல. ஒருத்தருடைய முகம் இப்படி எரிஞ்சு போச்சுன்னா அதோட காயம் வெறும் முகத்தோட மட்டும் இருக்காது, அவங்க இதயத்திலையும் அவங்க தன்னம்பிக்கையிலையும் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். அந்த காயத்தை நீங்க எல்லாரும் இப்ப மறுபடியும் கிளறிட்டீங்க. நான் இங்க வந்ததே உங்க எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு தான். ஆனா இனிமே இல்ல. இப்போ உங்க எல்லாரையும் நான் இங்க இருந்து சபிச்சிட்டு தான் போவேன். இல்ல 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 குருமா, என்ன? ஐயோ, நீங்க அத்தனை பேரும் நாசமா போயிடுவீங்க. குருமா 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 ப்ளீஸ் குருமா, சாரி குருமா, ப்ளீஸ் குருமா, நீங்க சொல்றது கேளுங்க ப்ளீஸ். இது பாருங்க, இதுல எங்க தப்பு எதுவுமே கிடையாது குருமா. அது நாங்க ராதாவால தான் அப்படி. ப்ளீஸ் ப்ளீஸ் குருமா, இங்க மன்னிச்சிருங்க. ராதா பேச்ச கேட்டு தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க குருமா. இது எப்படி சாத்தியமாகும்? இவங்க குருமானா நான் அம்மாவை தானே குருமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இப்ப என்னோட ரூமுக்கு போய் நல்லா படுத்து தூங்க போறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது.